அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்த அரவணைப்போமே, அரவணைப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசு ஒரு வழி போம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசு ஒரு வழி போம். தீவினை வாழ்ந்து திருமறை காப்போம், தீவினை வாழ்ந்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது பின்வருகின்ற கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆபிரகாம், ஜோசப் மற்றும் குடும்பத்தினர் பிறந்த நாள் நற்செய்தியாக ஜான் பாயஸ் ஆகியோருடைய நற்செய்தி பலியாகவும், தாமஸ் லூர்து மேரி, மேரி ஸ்டெல்லா ஆகியோரின் ஆத்ம இழைப்பாற்றுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் மைய கருத்தாக சகாய அன்னைதான் இன்றைய நாளில் ஒரு மைய கருத்தாக இருக்கின்றார். தொடக்கத்திலே அன்னை மரியாவுக்கு நவநாள் பாடலாக இடைவிடா சகாய தாய் என்று பாடின பார்த்தீர்களா? இந்த பாடல் ஒலிக்க வேண்டும் என்று தாய் திருவாவை திருத்தந்தை வழியாக இன்றைய நாளை குறித்திருக்கிறது. மே 24ஆம் தேதி சகாய அன்னைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அன்னை மரியாதை நோக்கி அபயம் தேடி வருகின்ற பொழுது, அபயம் தேடி வருகின்றவர்களுக்கு அன்னை மரியா உபயம் செய்கின்றவராக இருக்கிறார். எனவே தாய் திரு அவை மட்டுமல்ல, தாய் திரு அவை வழியாக கடவுள் அன்னை மரியாவை சகாய அன்னையாக தந்திருக்கிறார். அந்த நன்றலோடு நம்பிக்கையோடு இந்த பலியில் பங்கேற்போம். எனவே தூய மறைநூல் கொண்டாட தகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னி மரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, 1 முதல் 10 வரையான இறைவசனங்கள். அந்நாட்களில் பவுல் தெருவை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். தீமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகியா, கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தானியாவுக்கு செல்ல முயன்ற போது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், தாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். Alleluia. 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 நீங்கள் கிறிஸ்துவின்
நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தை கடைப்பிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையை கடைப்பிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாள் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். சனிக்கிழமை தாய் திருவை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்திருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த மே 24ஆம் தேதி இடைவிடாத சகாய அன்னையை போற்றி புகழுமாறு தாய் திருவை பணித்திருக்கிறது. அன்னை மரியாவை நாம் அண்டி செல்கின்ற பொழுது, அபயம் தேடி வருகின்ற பொழுது நமக்கு உதவி செய்ய ஓடி வருகின்றவராக, உபயம் செய்கின்றவராக அன்னை மரியா இருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அதில் குறிப்பாக திரு அவை என்று வருகின்ற பொழுது, திரு அவை முழுவதற்குமான தாயாக இருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுதெல்லாம் தாய் திரு அவை நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து வருகின்றதோ அந்த நேரங்களில் எல்லாம் அன்னை மரியா திரு அவைக்கு உதவியாக இருந்திருக்கார் என்பதுதான் வரலாறு சொல்கின்றது. கிறிஸ்தவம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு விதமான நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து வந்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருத்தந்தை 7ஆம் வயசு வாழ்ந்த காலம் 19ஆவது நூற்றாண்டு 1808 14 வரைக்கும் நெப்போலியன் என்ற அரசனால் அவர் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த 6 ஆண்டுகள் கழித்து அவர் விடுதலை பெற்ற பிறகு ரோமை நகரிலே எங்கெல்லாம் அன்னை மரியாவுக்கான ஆலயங்கள் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தனவோ அந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று தான் விடுதலை பெற்றதற்காக அன்னை மரியாவுக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் செப்டம்பர் 15ஆம் தேதி யாவது அன்னை விழா சிறப்பாக எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் பணித்திருக்கிறார். எனவே இதைத் தொடர்ந்து புனித டொன் போஸ்கோவும் சகாய அன்னையினுடைய பக்தியை பரவச் செய்திருக்கிறார். நெருக்கடி என்று வருகின்ற பொழுது சொல்ல பார்த்தீங்களா, அது 15ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவத்துக்கென்று, கிறிஸ்தவ மதத்திற்கென்று ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுகிறது. ஒரு பெரிய போர் நிகழ்கிறது. துருக்கி சார்ந்த படையானது கிறிஸ்தவத்தை அழிக்கவிடும் என்று புறப்பட்டு வருகிறது. இத்தாலி நாட்டிலே லெப்பாந்தோ என்ற ஒரு இடத்திலே துருக்கிய படையானது கிறிஸ்தவ படையை சந்திக்க வருகின்ற வேளையிலே கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை நோக்கி இறைவேண்டல் செய்ததாகவும், துருக்கிய படையினருக்கு சாதகமாக இருந்த காற்றானது அன்னை மரியாவிடம் அண்டி வேண்டிய காரணத்தினால் அந்த காற்று கிறிஸ்தவர்களுக்காக சாதகமாக வீசிதாக சொல்லப்படுகிறது. அதனால் துருக்கிய படைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. அவர்கள் பின்வாங்கி சென்று விட்டார்கள். கிறிஸ்தவ படையான வெற்றி பெற்றதாக சொல்லுகிறது. நெருக்கடி என்று வருகின்ற பொழுது விவிலியத்திலும் பார்க்கிறோம், அன்னை மரியா எந்தெந்த நேரங்களில் எல்லாம், எந்தெந்த நெருக்கடிகளில் எல்லாம் அவர் தானாக உதவி செய்ய சென்றிருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, எலிசபெத் வயது முதிர்ந்தவள். அந்த நேரத்தில் அவள் பேர்காலம் அவர் அடைந்திருக்கிறார். பிள்ளை பெறக்கூடிய சூழல். அவள் என்ன செய்வாள் என்ற ஒரு எண்ணம் எழுகிறது அன்னை மரியாவுக்கு. அந்த வயது முதிர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட நெருக்கடியில் அன்னை மரியா சென்று உதவி இருக்கிறார். ஒரு திருமண விழா, ஒரு குடும்ப விழா, இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காக அன்னை மரியா தன்னுடைய மகனிடம் அபயம் தேடி இருக்கிறார். அன்னை மரியா வழியாக கிறிஸ்து அந்த குடும்பத்திற்கு உபயம் சேர்ந்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு தன்னுடைய மகனுக்கு நெருக்கடி வருகிறது. சிலுவை சுமந்து செல்கின்ற பொழுது
செல்லவா வேண்டாமா எத்தனை தடவை கீழே விழுந்திருப்பார் என்று நம்ம சொல்ல முடியாது. இருந்த போதிலும் கூட அன்னை மரியா அவருக்கு உதவி செய்கின்ற விதத்திலே, ஆறுதல் அளிக்கின்ற விதத்திலே, ஊக்கம் தருகின்ற விதத்திலே அவரை சந்தித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட நெருக்கடி வேளையில் அன்னை மரியா உடன் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுடைய உயிர்ப்புக்கு பிறகு திருத்துதர்கள் கிறிஸ்துவுக்கு என்ன ஆனது, தன்னோடு இருந்தார், பேசினார், எங்கே இருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஒரு கேள்விக்குறியாக இருந்த வேளையில் அன்னை மரியாவோடு அவர்களும் இறைவனில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே அவருடைய அவநம்பிக்கையை முறியடிப்பதற்காக அன்னை மரியா அவர்களோடு இணைந்து வேண்டியதும் அவருடைய நெருக்கடியை தீர்த்து வைப்பதாக இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்கின்றன. கிறிஸ்தவமாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், தனிப்பட்ட குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கடி வேளையில் அன்னை மரியா நோக்கி செல்கின்ற பொழுது அன்னை மரியா நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உதவி செய்கின்ற, நெருக்கடியான உதவி செய்கின்ற அந்த எண்ணம், அந்த பாணி கடவுளுக்கே உரிய ஒன்று. 2 சாமுவேல் 22:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் தம்முடைய கோவிலில் இருந்து என்னுடைய மன்றாட்டை கேட்டறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் திருப்பாடல் 21 திருப்பாடல் 51 சொல்கின்றன. நெருக்கடி வேளையிலே ஆண்டவர் நமக்கு அரணும் அடைக்கலமாக இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு அன்புக்குரிய மக்களே, என்ன நெருக்கடியான சூழல் வந்தாலும் அன்னை மரியாவை அண்டுவோம். அன்னை மரியா வழியாக கடவுள் நமக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்வார். இறைவனை என்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாவரும் தந்தையார் இறைவனுக்கு ஏற்றுதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையில் இருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னி மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப் பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலை நிலையான மீட்பை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலெழுப்புங்கள்.
புனிதர் அனைவரிலும் விளங்க மேன்மை கண்டு நாங்கள் உண்மை வியப்புக்குரியவன அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறுகின்ற அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஈட்டி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமா எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருள்வரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மடியாரின் தாழ்நிலை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அடிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுன்னில் காலத்து மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை ஆர்வமாகும். அவர் பாடுபட உடன் கடித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிடையும் உயிர்ப்பிடையும் நினைவு கூர்ந்து வாழ்வில் பக்தத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஒரு ஊழியம் பெரிய தந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பணிந்திருக்கிறது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் சதீஷ், சுசிதாதன், எல்லா திருநிலையினர் ஆகியோரோடும் மது திரு அவையில் அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் கூர்ந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்பொழுதைத்தும் வரம் அருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை மேற்கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் கமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் கமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் கமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும்.
இயேசுவே கனிந்து வாருமே. தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடு இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நானும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக சட்டங்கள் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலர் ஆகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமகனுடைய தாயின் நினைவில் கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடல் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா நன்றி. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். விசுவாச பிரமாணம் பரலோகத்தில் உள்ளது